ஒரே கடிதம், இரத்தம் சிந்திய இரு நாடுகள் திடீரென கைகோர்க்கும் அதிரடி. கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்து சென்ற வலிகள் மறந்து இந்தியா சீனா இணையும் நேரம் வந்தால் அமெரிக்காவின் அதிர்ச்சி எப்படி இருக்கும்? அந்த கவரின் உள்ளே என்ன இருந்தது? உலக அரசியலை எப்படி குலுக்கப் போகிறது? வாங்க பார்ப்போம். பிரிவு 1, சிக்கலின் வேர்கள். 2025 பிப்ரவரியில் அமெரிக்க அதிரடி டாரிஃப் பட்டியலை கச்சிதமாக வெளியிட்டது. இந்தியாவுக்கு 50%, சீனாவுக்கு 60% வரை சுமத்தியது. காரணம், ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதுதான். இந்தியா ஒரு பக்கம் 1.8 மில்லியன் பாரல்கள் இறக்குமதி, சீனாவும் அதே பாதை. அமெரிக்காவுக்கு பிடிக்கலை, ரஷ்யாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்கள் திட்டம். ஆனால் இந்தியா, சீனா ரஷ்யாவை நெருக்கமாக பிடிக்கிறார்கள். இதனால் 2020 கல்வான் பிரச்சனையும் புதைந்த கோபமாகவே இருந்தது. பேச்சுவார்த்தைகள் முடிந்தும் எல்லை நிலவரம் நச்சென்றிருந்தது. இப்போது போதும் என்று இருவரும் முடிவெடுத்திருக்கிறார்கள். 2ஆம் பகுதி, திருப்புமுனை. இரகசிய கடிதம். மார்ச் 8 அன்று டெல்லியில் உள்ள சீன தூதரகத்திலிருந்து ஒரு சிவப்பு ரிப்பன் கவர் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்தது. உள்ளே இருந்தது ஒரு கடிதம். முதல் வரியேதான் ஹைலைட். கல்வானின் இரத்த புள்ளிகளை தாண்டி நம்மை ஒன்றிணைக்கும் நேரம் வந்துவிட்டது. அடுத்து 3 குறிப்புகள். அமெரிக்க டாரிஃப் எதிர்ப்பு கூட்டணி. 2027 வரை இந்தியா சீனா நேரடி வர்த்தக இலக்கு $200 பில்லியன். எல்லை பிரச்சனைக்கு குரங்கு கையெழுத்து. அமைதி, சாமர்த்தியமான முறை. அமெரிக்கா தரப்பில் அதிர்ச்சி. மீண்டும் நினைக்குங்கள் என்று இந்தியாவுக்கு அழுத்தம், சீனாவுக்கும் அதே. ஆனால் இருவரும் நாங்கள் எங்கள் எரிசக்தி பாதுகாப்பை நம்பிக்கையாக எடுத்துக்கொள்கிறோம் என்று ஒரே குரலில் சொல்லிவிட்டார்கள். 303 அமெரிக்காவின் அதிர்ச்சி. வெள்ளை மாளிகை முதல் ரியாக்ஷன். G20 ஸ்டைல் மினி பிளாக் உருவாகும் முயற்சி என்று தாக்கல். பிறகு வர்த்தக பிரதிநிதி கேத்ரீன் டாய், டிஜிட்டல் ட்ரேட் ரூல்ஸ் தலைகீழாகும் என்று எச்சரித்தார். அமெரிக்காவுக்கு பிரச்சனை 3 விஷயங்களில். பொருளாதாரம். 2024 அமெரிக்காவுக்கு ஏற்கனவே $780 பில்லியன் வர்த்தக குறைபாடு. இந்த கூட்டணி அதை மேலும் ஆழமாக்கும். நட்பு வட்டம். குவாட்டின் முக்கிய உறுப்பினர் இந்தியா. இவர் சீனாவோடு கைகோர்த்தால் இந்தோ பசிபிக் ரோஜர் கவலை. நாணய கட்டுப்பாடு. ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்விஃப்ட் தடைகள் இந்தியா சீனா ஒன்றாக நின்றால் வலுவிழக்கும். அதனால் அமெரிக்கா இந்திய தூதரை அழைத்து பேக் டு பேக் டாரிஃப் தளர்வு முயற்சி தொடங்கியது. ஆனால் இந்தியாவின் பதில் ஒரே வரி, எங்கள் எரிசக்தி பாதுகாப்பு முக்கியம். 4ஆம் பிரிவு. உலக அரங்கில் புதிய நாயகர்கள். இந்தியா சீனா ஒன்றாக நின்றால் உலக அரசியலில் 3 மாற்றங்கள். பிரிக்ஸ் வலுப்பெறும். 2025 ஆகஸ்ட் உச்சி மாநாட்டில் இரு நாடுகளும் ஒரே ஸ்வரம். புதிய உறுப்பினர்கள் சேரும் வாய்ப்பு எகிரும். எண்ணெய் விலை குறையும். ரஷ்யா எண்ணெயை இந்தியா சீனா இரண்டும் வாங்க. உலக சந்தையில் விலை $5 முதல் $7 வரை குத்தகை. டாலர் அல்லாத வர்த்தகம். யுவான் ரூபாய் டைரக்ட் செட்டில்மெண்ட் அமைக்க டாலர் மையப்படுத்தப்பட்ட வர்த்தகத்துக்கு சவால். பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் சொன்னது, பொருளாதார நலன் முதலில், நட்பு வட்டம் விரிவடைகிறது. இது நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்காமல், ஆனால் அவர்களின் அழுத்தத்தை தட்டியெழும் நடவடிக்கை. கால் டு ஆக்ஷன். ரகசிய கடிதத்தின் பின்னணியில் ஒரு கேள்வி நிற்கிறது. இந்தியா சீனா இந்த நட்பை நீடிப்பார்களா, இல்லை இது ஒரு தற்காலிக டாரிஃப் டேல் மட்டுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். எந்த நாட்டின் நடவடிக்கை உங்களுக்கு நியாயமாக தெரிகிறது? சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இப்பவே பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் இந்தியா ரூபாயை அடுத்த ரிசர்வ் கரன்சியாக மாற்றும் ரகசிய திட்டம் பற்றி ஆழமாக பார்க்கிறோம். முடிவு சுருக்கமாகச் சொன்னால், அமெரிக்காவின் டாரிஃப் போர்தான் இந்தியா சீனாவை திடீரென ஒரே பக்கம் நிற்க வைத்தது. கல்வானில் ரத்தம் சிந்தியவர்கள்
இன்று வர்த்தக கையெழுத்துக்காக கைகோர்க்கிறார்கள். நீங்கள் கமெண்டில் இந்தியா வெற்றி என்பீர்களா, சீனா சூப்பர் மூவ் என்பீர்களா? அதையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.